வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே கனெக்ட் ஆகுற ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். பிப்ரவரி 2026 குவிக்கம் இதழில் வெளிவந்த மனோகர் மைசூரு அவர்களின் காணவில்லை அப்படிங்கிற ஒரு அருமையான சிறுகதையை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது வெறும் கதை கிடையாதுங்க. நம்ம வீடுகள்ல தினமும் காலையில நடக்கிற ஒரு சின்ன கலவரத்தோட அச்சசலான பிரதிபலிப்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சின்ன கேள்வி. உங்க கண் முன்னாடியே இருக்கிற ஒரு பொருள வீடு முழுக்க தேடி அலைஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கையில சாவிய வச்சுக்கிட்டே சாவி எங்கேன்னு தேடுறது, இல்லனா நெத்தியிலேயே கண்ணாடிய மாட்டிட்டு வீடு முழுக்க சல்லடை போடுறது. கண்டிப்பா நம்மள பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? இந்த கதையோட நாயகன் பரமனுக்கும் அன்னிக்கு காலையில இப்படி ஒரு நிலைமைதான் ஆச்சு. பகுதி 1. காலை நேர போர்க்களம். பரமன் வீட்ல நடக்கிற அந்த கலவரத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் ஏற்கனவே தன்னோட மூக்கு கண்ணாடிய காணோமேன்னு வீடு முழுக்க டென்ஷனா தேடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது தெரியுமா? முதல்ல அவர் மனைவி வந்து காது கேக்கும் மிஷினை காணோன்னு சைகை காட்டுறாங்க. அடுத்து அவரோட அப்பா வந்து பல் செட்டை காணோன்னு மெதுவா கேக்குறாரு. இது பத்தாதுன்னு பையன் பரமேஷ் ரூம்லேருந்து அவசரமா வெளியே வந்து, அப்பா என் போனை நேத்துலேருந்து காணோம், அதுவும் சைலண்ட் மோட்ல இருக்கு, உடனே தேடி கொடுங்க, எனக்கு ஆஃபீஸ்ல அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். கடைசியா பேரனும் பேத்தியும் வந்து தாத்தா வாங்கி தந்த சிவப்பு பந்தியும் பச்சை பொம்மையும் மாத்தி மாத்தி ஒளிச்சு வச்சிருதா புகார் சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு வந்து மாறி மாறி கேள்வி கேட்டா அந்த இடம் எப்படி இருக்கும்? நிஜமாவே ஒரு போர்க்களம் மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த நிலைமையில பரமனோட பிபி எப்படி எகிரி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நார்மலா இருந்த அவரோட ரத்த அழுத்தம் ஒவ்வொருத்தரா வந்து காணாம போன பொருட்களை பத்தி கேட்க கேட்க கோவத்துல அப்படியே உயருது. கடைசியா அந்த பேரன் பேத்தி சண்டையோட அது உச்சத்துக்கே போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏன் இப்படி படுத்துறீங்க, என் மண்டைய வெடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு அவர் கத்துற நிலைமைக்கு, அதாவது பிபி அப்படியே வெடிக்கிற நிலைமைக்கே வந்துட்டாரு. பகுதி 2. காணாமல் போன பொருட்கள் மற்றும் மருமகளின் தீர்வு. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கறாங்க பரமனோட மருமகள். அவங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அவங்க எவ்ளோ கூலா அசால்ட்டா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றாங்க தெரியுமா? கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, மாமா முதல்ல நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்க கண்ணாடிய லென்ஸ் மாத்த கடையில கொடுத்துருக்கீங்க, அத்தை மிஷன் சர்வீஸ்க்கு போயிருக்கு, பரமேஷ் ஃபோன் ஆஃபீஸ்லயே இருக்கு, நான் உன் ஃப்ரெண்ட் இப்பதான் ஃபோன் பண்ணா, தாத்தா பல்செட் பாத்ரூம்ல இருக்கு, அப்புறம் குட்டீஸ் பொம்மையெல்லாம் நேத்து நீங்க எதிர் வீட்டுக்கு போனப்போ அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ஒவ்வொரு பொருளும் எங்க இருக்குன்னு அவங்க தெளிவா பட்டியல் போடுறாங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க போலீஸ். இத கேட்ட உடனே பரமனுக்கு எப்படி இருந்திருக்கும்? உச்சத்துல இருந்த அவரோட பிபி அடுத்த செகண்டே 120க்கு 80 அப்படின்னு தடதடன்னு குறைஞ்சு நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சு. வீட்ல இருந்த எல்லாரும் அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. சரி, காலை நேர போர் முடிஞ்சதுன்னு எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்க கிளம்பிட்டாங்க. பகுதி 3. எதிர்பாராத ஒரு திடுக்கிடும் திருப்பம். ஆனா கதை இதோட சுபமா முடிஞ்சிடல. எல்லாரும் போனதுக்கப்புறம் மருமகள் மெதுவா பரமன் கிட்ட வந்து சொல்றாங்க, மாமா நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா காலையில இருந்து என் கபோர்ட்ல இருந்த துப்பாக்கி லாக்கர் சாவிய மட்டும் காணோம். அதை எங்க வச்சேன்னே தெரியல. தொலைஞ்சு போச்சுன்னு டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சா அவ்ளோதான், ஏகப்பட்ட கேள்வி வரும். இப்ப நான் டியூட்டிக்கு வேற கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்துல தலைய பிடிச்சுக்கிறாங்க. என்னது, துப்பாக்கி சாவியா? இத கேட்ட உடனே பரமனோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்பதான் நார்மலுக்கு வந்த அவரோட பிபி மறுபடியும் 250க்கு 150 அப்படின்னு ராக்கெட் வேகத்துல எகிர ஆரம்பிச்சிடுச்சு. மத்தவங்க காணாம போன பொருட்களை எல்லாம் எவ்ளோ கூலா கண்டுபிடிச்ச அந்த போலீஸ் மருமகள் தன்னோட சொந்த பொருளை தேடும்போது பதற்றத்துல அதை காணோன்னு தேடுறது உண்மையிலேயே ஒரு முரண்பாடான நகைச்சுவை தான் இல்லையா? பகுதி 4. நாம் தொலைப்பது எனிலி. இந்த வேடிக்கையான சம்பவத்துக்கு பின்னாடி ஆசிரியர் மனோகர் மைசூரு ஒரு ரொம்ப ஆழமான கருத்தை நமக்காக வச்சிருக்காரு. ஒரு பக்கம் மூக்கு கண்ணாடி, ஃபோன், பொம்மை, பல்செட் மாதிரியான சாதாரண பொருட்கள், இன்னொரு பக்கம் நிதானம் அல்லது அமைதி அப்படிங்கிற நம்மளோட மனநிலை. இந்த அவசர உலகத்துல நம்மள பலரும் அடிக்கடி தொலைக்கிறது இந்த பொருட்களை கிடையாதுங்க, நம்மளோட நிதானத்தை தான். நம்ம நிதானத்தை இழக்கிறப்போதான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெரிய பூதாகரமா மாறி ஒரு போர்க்களத்தையே உருவாக்கிடுது. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம தேடுற பொருட்கள் நம்ம கண் முன்னாடியே இருந்தாலும் அந்த பதற்றம் நம்ம கண்ணை மறைச்சிடுது. பரமனுக்கு நடந்ததும் அவரோட குடும்பத்துக்கு நடந்ததும், ஏன் கடைசியில அந்த போலீஸ் மருமகளுக்கு நடந்ததும் அதுதான். ஆனா கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பார்த்தா காணாம போன பல பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம கைக்குள்ளேதான் இருக்கும். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நாம நிறைவு செய்வோம். நம்ம அமைதியா இருந்தா தீர்வு நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க எதை தேட போறீங்க? உங்களோட பதற்றத்தையா இல்ல உங்களோட நிதானத்தையா? பதற்றத்தை குறைப்போம்,
நிதானத்தை தேடுவோம், காணாம போன எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு சிந்தனையோட விடை பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.